Happy morning. Welcome to the Dynamic Communicators channel. I am yours Chitra. Sorry for the break in between. I was not feeling well. Hereafter, we will meet often with sparking lessons and videos. காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர்ஸ் சேனல் மூலிமா உங்களை நான் வரவேற்கிறேன். நான் இன்று உங்களுடைய சித்ரா. நடுவில் ரொம்ப கேப் விழுந்ததுக்கு ரொம்ப சாரி. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் நம்ம அடிக்கடி இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸாலேயும் வீடியோஸாலேயும் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். In this video, let's see past tense time machine. இந்த வீடியோவில் past tense நேர மிஷின் மாதிரி இயந்திரத்தனமா வழக்கம் போல சில எழுத்துக்கள் நம்ம சேர்த்துக்கலாம், சில எழுத்துக்கள் சேர்க்க முடியாது. அதை பற்றி பார்க்கலாம். Verbs means action. Only for regular verbs, we can use ed at the end, which is said as past participle. Verbனா செயல்கள். Regular verbsன்றது சில வார்த்தைகளுக்கு past tenseல கடந்த காலம் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்ல ed மட்டும் சேர்த்தா போதும். Regular verbs ஆன தினசரி செயல்கள்ல மட்டும்தான் நம்ம வார்த்தையின் முடிவில் ed சேர்க்க முடியும். எக்ஸாம்பிள் உதாரணம், வாக் நட, வாக் நடந்தாச்சு. பிளே விளையாடு, பிளேட் விளையாடியாச்சு. But irregulars, like regular verbs, we cannot add ed at the end of the verb. It's changed entirely. There are no rules for this, just memory muscles. We have to memorize it. irregular verbsனா என்ன? ரெகுலர் verbsக்கு பார்த்த மாதிரி செயல்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது கடைசியில் ed சேர்க்க முடியாது. இது மொத்தமாக மாறுபட்டு இருக்குது. இதுக்கு விதிமுறைகள் கிடையாது, நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிள் உதாரணம், கோ போ, வெண்ட் போயாச்சு, ஈட் சாப்பிடு, ஏட் சாப்பிட்டாச்சு, பை வாங்கு, பாட் வாங்கியாச்சு. Find it helpful? Hit subscribe for more informative and interesting videos. உங்களுக்கு உதவியாக இருந்ததா? மேலும் தகவல் மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.